ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திஷ்டா. ஸோ இந்த நடிகையை பற்றி தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்வஸ்திஷ்டா கிருஷ்ணன், பேர் ஜஸ்வஷ் வெஷேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த நடிகை விக்ரம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகையாக வந்து மாறி இருக்காங்க. பெருமளவு பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நடிகைக்கு அந்த விக்ரம் படம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜடா கீ அப்படின்னு சொல்லி பெயர் தெரியாத ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மொக்க படங்களை நடித்த ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. விக்ரமுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்றது கிடச்சிது. பட் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. அது அப்படியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் இப்படியே போனால் நம்மளை ஒதுக்கிடுவாங்க, கொஞ்சம் நல்ல அக்கா தங்கச்சி ரோலாவது நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்வஸ்திஷ்டாக தொப்புல காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பட வாய்ப்புக்காக இயங்கக்கூடிய நடிகைகள் தொப்புல மறைச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கவர்ச்சி காட்டினா வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நடிகையோடைய தொப்புல வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா சூப்பரான ஒரு தொப்புள். அதை வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணி படுக்கறையில் நெத்தி மேலே கையை வச்ச மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. ஜூம் பண்ணி பார்த்து அவங்க கையை தூக்குங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ அவங்களுடைய தொப்புள் பிக்சராக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வெள்ளைக்கோட்டில் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடையுமே வந்து வெள்ளை கலரில் இருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி உள்ளாடை வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிகிற விதத்தில் அவங்களுடைய அந்த ஃபோட்டோஷூட் இருந்துச்சு. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், கருப்பு கலர் உள்ளாடைக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை தெரியக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த ஃபோட்டோஷூட் இருந்துச்சு. ஸோ இப்படியுமே கவர்ச்சி காட்டலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நடிகை ஸ்வஸ்திஷ்டா ரொம்ப குடும்பப்பாங்கான பேக்ரவுண்டை சேர்ந்த ஒரு நடிகை. சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஸோ இப்போ கவர்ச்சி காட்டி வாய்ப்புகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நடிகை ஸ்வஸ்திஷ்டாவுடைய இந்த கவர்ச்சி, அவங்களுடைய அந்த அழகான தொப்புள் வியூ பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த நடிகையை பற்றி நம்ம போடலாம்? சாரா டெண்டுல்கரை பற்றி நீங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. சாரா அவங்கள பற்றின ரீசெண்டான ஷூட் வந்து நடத்தியிருக்காங்க. அதை பற்றின வீடியோவும் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அப்பார்ட்மெண்ட் ஜோதிகா ஆண்டியோடைய சீரீஸ் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில்.